வணக்கம். இது மக்களுக்கான மேடை. இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அசம்பிளினா என்ன, சட்டப்பேரவைனா என்ன. சட்டப்பேரவைனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்க கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். சட்டப்பேரவைனா என்ன? சட்டப்பேரவைன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு இடம்தான் சட்டப்பேரவை. அங்கே இது மட்டும் இல்லாமல் அங்கே புதிய சட்டங்கள் கொண்டு வர்றது, அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் பண்ணுற இடமும் சட்டப்பேரவை தான். அதுக்கப்புறம் அரசு புதுசாக கொண்டு வர திட்டங்கள், நிறைய திட்டங்கள், அந்த புதுசாக கொண்டு வர திட்டங்கள் சாத்தியமா அசாத்தியமா, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுகிற இடமும் சட்டப்பேரவை தான். ஆக மொத்தம் சட்டப்பேரவைன்றது மக்களின் குரல் தான். மக்களால் அங்கே போய் டைரெக்டாக பேச முடியாது. ஸோ நம்ம எலெக்ட் பண்ணி அங்கே ஒரு நிறைய எம்எல்ஏக்கள்ஸ் நம்ம மூலியமாக நம்ம தொகுதி எம்எல்ஏக்கள் போய் சட்டப்பேரவையில் உட்காந்து நமக்கான குரலாக அவங்க ஒருத்தர் பேசுகிறாங்க. ஏன்னா மக்களால் எவ்வளோ பேரும் அங்கே போய் பேசினா அது கிளியராகவும் இருக்காது, அதுக்கான அவ்வளோ பெரிய ஸ்பேஸும் நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் போய் அந்த சட்டப்பேரவையில் உட்காந்து எங்கள் மக்களுக்கு இந்த பிரச்சனை, இது எங்களுக்கு வேண்டும், எங்கள் மக்களுக்கு இது இல்லை, இது கிடைக்கணும் அப்படின்ற பேசுகிற ஒரு இடம் தான் சட்டப்பேரவை. இன்றைக்கி அங்கே அப்படி நடக்குதா அப்படின்றது பார்த்தா எனக்கு தெரியலை. ஏன்னா முதல்வர் விஜய் அவர் நிறையா திட்டங்கள் கொண்டு வந்தார். ஒரு 3 திட்டங்கள் கொண்டு வந்தார். அது மது ஒழிக்கிற திட்டம், அது எத்தனை பேருக்கு சாத்தியமாக அது செஞ்சாங்கன்றது எங்களுக்கு தெரியலை. ஒரு தைரியமான ஒரு ஆக்ஷனாக நாங்கள் அதை பார்க்குறோம். ஒரு 700க்கு மேலே ஒரு வைன் ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அது முக்கியமான இடங்களில், ஸ்கூல்ஸில், ஸ்கூல் பக்கத்தில், கோயில் பக்கத்தில், பப்ளிக்ஸ் நிறைய நடமாடுற பக்கத்தில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், இப்படி நிறையா இது மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு 700 ஷாப்ஸ்க்கு மேலே வைன் ஷாப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இது ரொம்ப 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 நல்ல விஷயம். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அவருக்கு. ஏன்னா இதில் நிறைய நடக்கிற ஒரு கெட்ட விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். அது அனுபவித்தவங்களுக்கு தெரியும். ஸ்கூல்ஸ் பசங்க போகும்போது கஷ்டப்படுறாங்க, கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பஸ் ஸ்டாப்பில் தைரியமாக நிற்க முடியாது. பிகாஸ் பக்கத்தில் வைன் ஷாப் இருக்குன்னா தே கேன் ஈஸிலி அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த பஸ் ஸ்டாப்பை. அதனால் அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட நிற்கும் போதே பயமாக இருக்கும். 8 மணிக்கு மேலே போகாத, அங்கே வைன் ஷாப் இருக்குது, அங்கே போகாத, அப்படி தான் இப்போவும் நம்மளோட நாடு இருக்குது. நம்மளோட அம்மா அப்பாக்கள் சொல்கிறாங்கன்னா 8 மணிக்கு மேலே அங்கே போகாத, 6 மணிக்கு மேலே அங்கே போகாதீங்க, அங்கே வைன் ஷாப்ஸ் இருக்குது அங்கே. பிகாஸ் ஏன்னா அந்த வைன் ஷாப் போதைப் பொருட்கள் எடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்கன்னு நமக்கும் தெரியாது. ஸோ அதனால் அது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் நடமாடுற இடத்துல இருந்து அந்த வைன் ஷாப் அகற்றுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதனால் நான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் நிறைய டாக்ஸ் போய்கிட்டுருக்கு. இது மாதிரி விஜய் என்ன பண்ணுவார், முதல்வர் விஜய் என்ன பண்ண போகிறாரு, எப்பயே கேட்டால் எப்படிங்க, ஒரு 6 மாதம் போகட்டும், 6 மாதம் போகட்டும், 6 மாதம் நாங்கள் உங்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அப்படியெல்லாம் நிறைய டாக்ஸ் போகுது. அது என்ன 6 மாதம், ஒரு கொஷின் மார்க்காக இருக்குல்ல. ஏன் எல்லாருமே அந்த 6 மாதம் அதே சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏன் 6 மாதத்துக்கு மேலே ஆட்சி பார்க்க முடியாதா? 6 மாதத்துக்குள்ளே தான் பார்க்க முடியுமா? இல்லை. ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஸோ அவருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது சொல்லலாம், ஆட்சி இப்படி நடத்துங்கப்பா. அவர் ஏதாவது சிறு பிழை ஏதாவது செஞ்சால் கூட we can correct that. எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்க அதை கரெக்ட் பண்ணலாம். அதுதான் அவங்களோட பெருந்தன்மையை காட்டும். அதை விட்டுட்டு அவர் எப்படி ஆட்சி நடத்துகிறாரு, 6 மாதம் கழித்து பார்க்கலாம், 6 மாதம் கழித்து பார்க்கலான்னா அவர் நல்லா தான் பண்ணுவார். பிகாஸ் இந்த ஸ்டார்டிங்கே அவர் அந்த 700 வைன் ஷாப்பை க்ளோஸ் பண்ணும் போதே தெரியலையா அவர் மக்கள் மேலே எவ்வளவு அக்கறை வச்சுருக்கிறாருன்றது, பெண்கள் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்றது அதிலே தெரியலையா. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
எல்லோரும் பேசுகிறத, பப்ளிக்ஸ் பேசுகிறத, எதிர்க்கட்சி தலைவர்களுமே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. 60-40% மக்கள் வந்து அவங்களையும் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது அவங்களோட ஏரியாவில் போய் மக்கள்கிட்ட கேட்கலாம். மக்கள்கிட்ட கேட்டுட்டு அந்த குறைகள் நிறைகள் ஏதாவது சரியாக செய்யலை அப்படின்னா அதை வந்து முதல்வர்கிட்ட வைக்கலாம். இந்த மாதிரி எங்கள் ஏரியா மக்களுக்கு இது தேவை அப்படின்றது. இங்கே வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள்னால் என்ன நினச்சிட்ருக்காங்க, எல்லோரும் சண்டை போடுறது, இவங்க ஆட்சியை குறை சொல்கிறது, அவங்க ஆட்சியை குறை சொல்கிறது. இந்த ஆட்சி குறைகள்ன்றது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். கடவுளால் கூட எல்லாருக்குமே வந்து நிறைவாக செய்ய முடியாது, அதுதான் உண்மை. எல்லா ஆட்சிகளிலுமே குறைவுகள் இருக்கும், நிறைவுகள் இருக்கும். ஆனால் வந்து நிறைவுகள் அதிகமாக இருக்க வேண்டும், குறைவுகள் மிக குறைவாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ இவரோட ஆட்சியில் வந்து இனிமேல் யாருக்குமே தெரியாது எப்படி நடக்கும். எங்களுக்கான மற்ற மக்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, இவர் ஆட்சி நல்லா செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ ஓட்டே போட்டிருக்காங்க மக்கள் வந்து இவரை எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் ஒரு விஷயம். மற்றபடி ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ கிடையாது. பிகாஸ் அவரால் மக்களை போய் நேராக சந்திக்க முடியல, அது ஒரு பெரிய ட்ராபேக். அவர் நினச்சதை போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாதனால தான் இந்த ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இது மூலியமாக அவர் பேசினார். அவருக்காக அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து வீடியோஸு, போஸ்ட்டு இது எல்லாமே போட்டாங்க. ஏன்னா இதில் இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து மக்களால் அவரால் டைரெக்டாக போய் பார்க்க முடியலை. இது ஒன்று தான் காரணம். வரக்கூடிய சட்டப்பேரவையில், அசம்பிளியில் இது மாதிரி ஒருத்தரை குறை சொல்லிக்காமல் மக்களோட நலனுக்காக கருதி எல்லாரும் அவங்களுடைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசணுன்றது நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் எல்லாருக்குமே. அதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் கூட இப்போ வந்து பேசுகிறாங்க, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. நாங்கள் வந்து பொறாமப்படலை, நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னு யாருமே சொல்லலை. ஒரு சில பேர் சொல்ல தான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி சில பேர் சொன்ன விஷயத்துக்கு எல்லாமே நம்ம ரியாக்ட் பண்ணலை. இந்த விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சால் அவருக்கு உதவி செய்யலாம். இப்போ வந்து நிறைய ஃபண்ட் இல்லை அவருக்கு. ஸோ நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான ஃபண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அவர் வந்து அன்றைக்கி ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே அவர் சொல்லியிருந்தார், ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாம். இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கோடியாக சம்பாதிக்கிற ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச உதவியை அவர்கிட்ட போய் செய்யலாமே. இதை எங்களோட நிதியாக வச்சுக்கோங்க, மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் அது மாதிரியும் செய்யலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம், இந்த பப்ளிக்கில் பேசுகிறது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆல் டிஸ்ட்ராக்ஷன். அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் அவங்கக்கிட்டையுமே சொல்லிக்கிறேன், நீங்கள் போய் விஜய் என்ன பண்ண போகிறாரு, அவர் எப்படி ஆட்சி நடத்துவார்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மற்ற தலைவர்கள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. முதல்வர் விஜய் அவர்கிட்ட கேட்டால் தான் அவர் என்ன யோசிக்கிறாருன்றதை அவர் சொல்லுவார். அதுவும் அவரை ஒன்றா செய்கிறாரு. கிவ் ஹிம் டைம். அவருக்கு டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவரும் இப்போ தான் வந்திருக்காரு. ஒரு புது வீட்டுக்குள்ளே நம்ம போனாவே அந்த புது வீட்டுக்குள்ளே போய் நம்ம செட் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதம் டைம் ஆகும், 6 to 7 மாதம் டைம் ஆகும். இந்த பொருள் அங்கே வைக்கிறதா, அந்த பொருளை இங்கே வைக்கிறதா, இதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது ஒரு வீட்டுக்கே அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாட்டையே அவர் எடுத்திருக்காரு இல்லையா? அப்போ அந்த நாட்டையே அவர் எடுக்கணும்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பட்ஜெட் கொடுக்கணும். அந்த பட்ஜெட்டை தீர்மானிக்கணும். அவர் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கார். ஸோ இதில் யாருக்கும் வந்து கெட்டதும் நடந்துடக்கூடாது. ஸோ எல்லா விஷயங்களையும் பார்த்து அவர் பொறுமையாக செய்கிறதுக்கு மக்களும் அவருக்கு போதிய அளவு காலம் அவகாசம் வந்து தரணும். ஸோ அதுக்குள்ளே எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, நாங்கள் யாரும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை, இனிமேட்டும் சொல்ல போகிறதும் இல்லை. பிகாஸ் ஹி வில் டூ. வி ரெஸ்பெக்ட் ஹிம், வி பிலீவ் ஹிம். அவர் செய்வார்னு நினைக்கிறோம். ஸோ முடிஞ்சால் அவர் குறை சொல்லாமல் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். குரல் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இல்லை பணம் வயசில் பின்தங்கி இருக்கிறாங்களா நம்ம நாடு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அவங்களால அவங்கவுங்க எம்எல்ஏஸ்களால் முடிஞ்ச ஃபண்டு கொடுக்கலாம்.
ஸோ இது மாதிரிலாம் ஏதாவது செய்யலாம். குறை சொல்வதை நிறுத்திவிட்டு மக்கள் உங்களை எலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அங்கே அசெம்பிளிக்கு. ஸோ அவங்களோட குறைகளை பற்றி பேசலாம். அது ஒருத்தரை கேலி செய்ய வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்பொழுது டிவியில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அது பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் இதெல்லாம் குறிச்சிட்டு அவர் நல்ல ஆட்சி செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். பார்ப்போம்.